ஹாய் வெல்கம் டு திவிஷ் அகாடமி. ஜூட் பேக் சீரீஸில் இன்றைக்கி ஒரு டிசைனராக இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இருக்க ஒரு பேக் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெஷாலிட்டியே உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு ஜிப்போ இல்லை வந்துட்டு உங்களுக்கு மேக்னெட்டிக் பவுச்சோ எதுவுமே தேவைப்படாது. ஸோ இதோட ஹைட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. ஹேண்டில் விட கீழே இருக்க பார்ட் 1.5 மடங்கு அதிகமாக இருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேண்டிலை விட கீழே இருக்க பார்ட் 1.5 மடங்கு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதே பேட்டர்னில் நான் உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஒரு பாட்டில் வைக்கிற மாதிரியான ஷேப்பில் வரதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஹேண்ட்பேக் சீரீஸில் பார்க்கலாம். ஸோ இந்த பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கு உள்ளே வந்துட்டு ஒரு தேங்காய் இல்லை கொஞ்சம் வெயிட்டான பொருள் ஏதாவது வச்சு நிறைய பொருள் உள்ளே வச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் பேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக பார்த்த பேக்ஸை விட இந்த மாதிரி நம்ம ட்ரெண்டியாக பண்ணுறப்போ கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் கீழேயுமே வந்து 2 பக்கமும் 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கீழே அடி வந்து வைக்க போகிறோம். இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்க் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். அதாவது நம்மளுடைய சாட்டின் சில்க் ஃபேப்ரிக் வந்து என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அதை தான் நான் வந்து கிராஸ் பீஸாக எடுக்க போகிறேன். ஏன் கிராஸ் பீஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வளைவாக தான் அந்த ஹேண்டிலோட பார்ட் வரப்போகுது. அதில் நம்ம ஒரு டிசைனுக்காக இதை பண்ண போகிறோம். மடித்து அடிக்காமல் அதை ஒரு டிசைனாக நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் பீஸ் எடுத்து நல்ல பக்கமும் ஒன்று ஓவர்லாப் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பி அடிக்க போகிறோம். ஒருவேளை திருப்பி அடிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப இஷ்யூவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டே வந்து ஒரு கார்னரை மட்டும் நம்ம சாரீக்கு ஓரம் அடிக்கிற மாதிரி மடித்து அடிச்சுட்டு இதே ப்ரொசீஜரில் பண்ணலாம். பட் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரே டைமில் வந்து ஒர்க் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கான காரணம் இதில் நல்லா வளைவாக வருது. கிராஸ் பீஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்தீங்கன்னா திருப்புறப்போ உங்களுக்கு அந்த நீட்னஸ் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கிறோம். ஸோ இதை வந்து அழகாக இந்த மாதிரி மடித்து பேக் சைட்லேயும் ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் டுட்டோரியல் வீடியோ எல்லாமே ஜூட் பேக்குக்கு உள்ளது மெயினான இந்த மாதிரி லென்த்தி வீடியோவில் வரும். ஸோ ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 day 30 பிஸ்னஸ் சேலஞ்ச் வந்து போட்டிருக்கேன். ஸோ வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம எதற்கு ரெலவெண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது பண்ண முடியும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணுன்ற ஆசை நிறைய இருக்கும். பட் அதற்கான தேடல் அப்படின்றது யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம தான் தேடி போகணும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்குறத நீங்கள் கோத்ரூ பண்ணாலே உங்களுக்குள்ள டேலண்ட்டை உங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எல்லா ஜாயிண்ட்டையும் நம்ம வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அண்ட் இதில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அதை நான் பேஸாக வைக்க போகிறேன். ஸோ நம்ம 30 days 30 பிஸ்னஸ் சேலஞ்ச் இன்ஸ்டாவில் தான் ஃபஸ்ட்டு போடுவேன். இன்ஸ்டாலையும் திவிஷ் அகாடமின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அதுலேயுமே வந்து உங்களோட டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அதுக்கும் என்னால் முடிஞ்ச எல்லா ஆன்சர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு வந்து நம்ம தேடுதலும் அதை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு அதிகமாக இருக்க கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜூட் பேக்குக்கு ஜூட் என்கிட்ட இல்லை அப்படின்றவங்க நார்மல் கிளாத்தில் வச்சு கூட இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ சைடை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அழகாக ஒரு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. யூனிக்காகவும் இருக்குது. ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு த பெஸ்ட் ஒன்னாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டிசைனாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.